ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷு ஷாப்பிங் vlog தான். லுலு போயிட்டு அப்படியே நெஸ்டோ போயிருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அங்கே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சிப்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மில்லு ஷாப்பில் லூஸில் கிடைக்கிறதா காமிச்சிருந்தேன். இது வந்து பிராண்டடாக பேக்கெட்லேயே பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அது நெஸ்டோவில் அவைலபிளாக இருக்குது இப்போது. இது பார்த்திங்கன்னா அந்த கொன்னைப்பூ நம்ம ஊரில் இருக்கும்ல, அது இந்த முல்லைப்பூலாம் ரொம்ப வாடி போயிருக்கு. பெருமாள் ஃப்ளவர் ஷாப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கும். மேபி அது வாடி அது ஒரு ஸ்மெல்லும் லைட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலெல்லாம் விஷு பர்ச்சேஸுக்காக தனியாக போட்டிருந்தாங்க. பாயாசம் வந்து நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க ஸ்டாலில். இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஷெட் போட்டு அதில் வந்து நம்ம பொரியலெல்லாம் பண்ணுறதுக்கான காய்கறிகள், அப்புறம் அந்த வாழை கொலை வந்துட்டு பாப்பாவும் சொல்லிகிட்டே இருந்தான், பாருங்கம்மா ஊரில் இருக்கிறது மாதிரி முழுசாகவே வாழை கொலையை வச்சுருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தது. இப்போ வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரேட்டு. ஏன்னா ஷிப்பெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஏர் கார்கோ மட்டும் இருக்கிறதுனால ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. அப்புறம் இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் பாயசம் இருந்துச்சு. அதில் மேங்கோ பாயசம், சேமியா பாயசம், அடப்பிரதமன், அப்புறம் ஆலப்புழா பாயசம், ஏதோ நிறைய வெரைட்டி இருந்தது. நாங்கள் வந்து நெய் பாயசம், அதுக்கப்புறம் சேமியா பாயசம், அதுக்கப்புறம் அடப்பிரதமன் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா கேமல் மீட் தான். பாருங்கள், அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன், அந்த மாதிரி பாகிஸ்தான் மட்டன், இந்தியன் மட்டன், அது எல்லாம் தான். இதில் பாகிஸ்தான் மட்டன் வந்து 48.99, இந்தியன் வந்து 49.99. இது கேமல் மீட் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ரெடிஷாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்து. இது பார்த்திங்கன்னா பீஃபில் பண்ணது தான். அந்த கீமா, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பீஸாக. அப்புறம் க்யூபாக வேணும்னா க்யூபு அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ளவர்ஸு, ரோஸு, அப்புறம் பலாப்பழம். இந்த ஒரு பீஸுமே 32 கிராம்ஸ். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம காசுக்கு பார்த்தோம் அப்படின்னா. 32.38 அப்படி சொல்லும்போது நம்ம ஒரு காசுக்கு 809 ரூபாய் பக்கத்தில் வருது. சக்கப்பழம் வாங்குறனோ இல்லையோ அதோட ரேட்டை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுவேன். இவ்வளோ வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்டு வந்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம், பிளாக் டீ போட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. இவ்வளோ பாயசம் தான் வாங்கியிருந்தேன். சேமியா பாயசம், அடப்பிரதமன், அதுக்கப்புறம் நெய் பாயசம், குலாப் ஜாமுன் கேட்டிருந்தேன், அதுவும் வாங்கியிருந்தேன். நாளைக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக கேபேஜு, அதுக்கப்புறம் பயறு அது மட்டும்தான் முந்தின நாள் பண்ணி வச்சு அவங்களுக்கும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. மறுநாள் காலமாக 3:45 எழும்பி எல்லாம் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவியல் பண்ணியிருந்தேன். இது பீட்ரூட் கிச்சடி, அதுக்கப்புறம் ரசம், பருப்பு குழம்பு, நேற்றுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன், அடப்பாயசம். இதுதான் எங்கள் வீட்டில் விஷுக்காக நான் பண்ணியிருந்த ஃபுட்டு. உங்கள் வீட்டில் விஷு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு நானும் அம்மா அப்படியே கிளம்பிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பாய்.